அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நோபல் பரிசு பத்தி குடுத்திருக்காங்க. அதாவது இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, குவாண்டம் டன்னலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்பரேஷன் கான்செப்ட்டுக்காக வழங்கப்பட்டிருக்கும். அத பத்தி தான் கொஞ்சம் விரிவாக இங்க குடுத்திருக்காங்க. பொதுவா குவாண்டம் டன்னலிங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ப ஒரு லப்பர் பந்த எடுத்துக்கலாம். லப்பர் பந்த எடுத்து செவுரு மேல அடிச்சோம் அப்படின்னா, திரும்பி நம்ம கைக்கே வரும். அதான் பொதுவா இயல்பா நடக்கிறது. ஆனா குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ்ல அது என்ன ஆகும்னா, அந்த செவுத்த ஓட்ட போட்டுட்டு இன்னொரு பக்கம் அப்பியர் ஆகும் அது. அததான் வந்து குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ தாண்டி அ மூவ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அத தாண்டி மூவ் ஆகக்கூடிய வல்லமை பெற்ற விஷயங்கள் தான் குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்ல நம்மனால பார்க்க முடியும். ஆனா அது மேக்ரோஸ்கோபிக் லெவல்ஸ்ல கண்ணால பார்க்கக்கூடிய பொருட்கள்லயும் இந்த குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறது இருக்குன்றத ப்ரூவ் பண்ணி காட்டுனதான் இந்த சயின்டிஸ்ட். ஓகேங்களா? ஜான் கிளார்க், மைக்கேல் டியோபர்ட், அடுத்தது ஜான் மார்டின்ஸ் அப்படிங்கிற இந்த 3 பேரும் இததான் வந்து பண்ணி காட்டியிருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படிங்கிறத விளக்கி காட்டியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல பெரிய அளவுல வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ எடுத்து அதுக்கு நடுவுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அ ஒரு இன்சுலேட்டர் ஒரு அ வெரி தின் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நுண்ணிய அளவிலான இருக்கக்கூடிய ஒரு இன்சுலேட்டர வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த 2 சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு இன்சுலேட்டர் செட்டப் பண்றாங்க இல்லையா? அந்த செட்டப்க்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா, ஜோசப்சன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஜோசப்சன் ஜங்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவா மின்சாரம் பாயக்கூடாது. ஏன்னா இடையில இன்சுலேட்டர் இருக்கனால. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி எலக்ட்ரிக்கல் அந்த கரண்ட் அந்த சர்க்யூட்ல வந்து கரண்ட் போறத வந்து பார்த்துருக்காங்க. இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ரோஸ்கோபிக் அளவுலயுமே கண்ணால பார்க்கக்கூடிய அளவுலயுமே என்ன பண்ண முடியும்? நம்மனால இந்த குவாண்டம் டனலிங்க கண்டுபிடிக்க முடியும், உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இத பத்தி ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டனி லெகெட் அப்படிங்கிறவர்லாம் இந்த விஷயங்கள வந்து பண்ணியிருக்காரு. ஆனா, இவங்க தான் வந்து அத எக்ஸ்பெரிமென்டலா வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. சரியா? ஸோ, அதுக்காக தான் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாரி 2025 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயர் ஆஃப் குவாண்டம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1925ல தான் இந்த ஸ்க்ரோடிங்கர் அப்படிங்கிறவரு இந்த குவாண்டம் தியரிக்கான ஒரு அடித்தளத்த வந்து அ அந்த ரிசர்ச் வந்து பண்ணியிருப்பாரு. வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத அவர் அப்பதான் வெளியிட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வருஷத்த நம்ம இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால தான் இந்த வருஷம் இந்த குவாண்டம் ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணவங்களுக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது இயற்பியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில பார்த்தோம்னா, இந்தியாவுல பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. ஆனா இறப்புகள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம முக்கிய தரவுகளா பார்க்கிறப்ப, நமக்கு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிறப்பில் பாலின விகிதம் பிறப்பின் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அ லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், அதுக்கப்புறமா பீகார், மகாராஷ்டிரா அந்த ஆர்டர்ல வராங்க. ஜார்க்கண்ட்ல பார்த்தீங்கன்னா 899 இருக்கு. இதுவே பர்த் ரேட் வந்து ஐ மீன் செக்ஸ் ரேஷியோ வந்து எங்க அதிகமா இருக்கு? பாலின விகிதம் எந்த மாநிலத்தில அதிகமா இருக்கு அப்படின்னா, அருணாச்சல பிரதேசம் 1085 இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அருணாச்சல பிரதேசத்தில பர்த் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதாவது செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஆ செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் இருக்கிறதுல எங்க கம்மியா இருக்குன்னா, ஜார்க்கண்ட் 899. செக்ஸ் ரேஷியோ எங்க அதிகமா இருக்குன்னா, அருணாச்சல பிரதேசம் 1085. அதான் இந்த ரெப்ரசன்டேஷன்ல குடுத்திருக்காங்க. அடுத்ததா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் போட்ட அந்த ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணையும், மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்ட அந்த அஸ்ராகர் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய விசாரணையும் இதுவரைக்கும் போதும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, உச்சநீதிமன்றம் அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க. 3 நபர்கள் இருக்கக்கூடிய ஆணையம். அந்த ஆணையம் வந்து விசாரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வழக்க சிபிஐக்கு மாற்றியும் உத்தரவு விட்டிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது பிஎஃப்ல இருந்து நம்ம 100% சேமிப்பையும் எடுத்துக்கொள்றதுக்கு இபிஎஃப்ஓ வந்து அனுமதி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு பார்ட்டா தான் நம்மள அந்த இபிஎஃப்ஓல இருக்கக்கூடிய பணத்த நம்மளால வெளிய எடுக்கிற மாரி இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 3 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. உடல்நலக்குறைவு, கல்வி, திருமணம்,
அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய தேவைக்குள்ள வந்துருச்சு. அத தாண்டி வீட்டு தேவைகள், பிரத்யேக சூழல்கள் அப்படின்னு சொல்லி 3 வகைகளா பிரிச்சுட்டாங்க. இதுக்கு கீழ இப்போ உதாரணத்துக்கு கல்விக்கு தேவை அப்படின்னா, ஒரு 10 டைம் நம்ம கல்விக்காக இபிஎஃப்ஓலருந்து பணம் எடுத்துக்கலாம். அடுத்து திருமணம்னா ஒரு 5 டைம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெகுலேஷன்ஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாரி நம்ம இபிஎஃப்ஓல அட்லீஸ்ட் 25% ஆஃப் த அமௌண்ட்டயாவது சேமிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? ஸோ இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட. அதனால 25% அத மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது 1969ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருது. சரிங்களா? ஸோ இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிச ரிக்ஸ் பேங்க் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வெர்ஜிஸ் ரிக்ஸ் பேங்க் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா? ஸோ அதுதான் ஃபார்மல் நேம். நம்ம என்னன்னு சொல்றோம் அத நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்வீடன் நாடு தான் இந்த நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வந்து வழங்குறாங்க. இந்த வருஷம் யாருக்காக எதுக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின்டு எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிற நீடித்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்காக இந்த வருஷத்துக்கான பொருளாதார நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஜோயல் மோகிர், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டர் ஹோவிட், அடுத்தது பிலிப் அகியோன் அப்படிங்கிற இந்த 3 பேருக்கும் இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது பொருளாதார பிரிவுல வழங்கப்பட்டிருக்கு. அதாவது பொருளாதாரத்துல மேலும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு புதிய வழிமுறைகளும், சிந்தனைகளும் எவ்வாறு ஊக்கம் அளிக்கிறது? அதாவது இன்னோவேஷன பேஸ் பண்ணி, டெக்னாலஜிய பேஸ் பண்ணி எப்படி நம்ம சஸ்டெய்னபிளா எக்கனாமிக் குரோத் கொண்டு வர முடியும்? அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் பத்தி ஸ்டடி பண்ணதுக்காக இவங்களுக்கு நோபல் பிரைஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இறுதியா பார்த்தீங்கன்னா, கனிம நெருக்கடி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நமக்கு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட டெவலப்மென்ட்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ், ஸ்பேஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து அதிகமா பயன்படுது. ஆனா உலகத்திலேயே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதிகமா வச்சிருக்க கூடிய நாடு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது சைனா. இப்ப சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இப்ப நம்ம சைனா கிட்ட இருந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வாங்கணும்னா, அவங்க ஒரு சில நிபந்தனைகள விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இப்ப ஒரு நாடு வந்து சைனா கிட்ட வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வாங்குறாங்கன்னா, அவங்க வந்து அமெரிக்காவுக்கு அத ஏற்றுமதி பண்ணக்கூடாது. அவங்களுடைய அ அ அந்த பாதுகாப்பு ரீதியான தொழில்நுட்பங்கள்ல வந்து அந்த கிரிட்டிக்கல் மினரல பயன்படுத்தக்கூடாது. டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல வந்து அத பயன்படுத்தக்கூடாது. இந்த மாரி நெறைய வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ வந்து கொண்டு வராங்க. சீனா வந்து இப்போ ஒரு நாட்டுக்கு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க இதுல கையெழுத்து போட்டா தான், நாங்க உங்களுக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தருவோம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜங்ஷன்ல என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்தியாவுல சொந்தமா ஏதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்தியா. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5வது இடத்துல இருக்கோம். ஓகேங்களா? வேர்ல்டு லெவல்ல கிரிட்டிக்கல் மினரல்ஸோட அவைலபிலிட்டில வந்து பார்த்தோம்னா, நம்ம 5வது இடத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளோட தேவைகள்ல 95% இறக்குமதி பண்ணி தான் நம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீனா, ஹாங்காங், ஜப்பான் போன்ற நாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிலேட்டடா கொண்டு வந்தாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ வந்து வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காகவே காமினி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. கபில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. கனிஜ் விதேஷ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கபில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதே மாரி அரிய வகை கனிமங்களோட சுரங்கங்களுக்கு வந்து பொதுமக்களோட கருத்து கேட்பு அப்படிங்கிறது தேவையில்ல. பப்ளிக் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக ஒரு மைன்ஸ வந்து செட்டப் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சுரங்கத்த செட்டப் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல பொதுமக்களுடைய கருத்து கேட்பு தேவையில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்திய அரசாங்கம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸோடைய தேவை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அந்த தேவைய சரி செய்யணும் அப்படின்னா, இந்தியாவிலேயே லோக்கல் சோர்ஸஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இத பண்றாங்க. சரியா? சோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் டிஎன்ஏல. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.